மாமல்லபுரத்தில் 4வது ஆசிய அலைசறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி ஆகஸ்ட் 3 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 9 நாட்கள் நடைபெறவுள்ள இத்தொடரில் ஜப்பான், சீனா, இலங்கை உள்ளிட்ட 20 நாடுகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இதையொட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சர்ஃபிங் மலரை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் இந்திய அணி அறிமுகம் செய்யப்பட்டது. இந்தியா சார்பில் இத்தொடரில் 12 பேர் பங்கேற்க உள்ளனர். அவர்களில் 8 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர். ஒக்கனைக்கல் அருவியில் 20 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஒக்கனைக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து கடந்த 14ஆம் தேதி பரிசல் இயக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் ஆற்றில் 50,000 கனஅடி சென்றாலும் பரிசல் இயக்க அனுமதி கேட்டு போராடிய பரிசல் ஓட்டிகளிடம் மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதையடுத்து அவர்கள் மீண்டும் பரிசல் இயக்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் 20 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக அமைந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் ஆற்றின் கரையோரமாக வலம் வரும் முதலைகளால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட முதலை ஒன்று ஒகேனக்கல் மீன் பண்ணை அருகே கரையின் ஓரம் மணல் பகுதியில் ஓய்வெடுத்து வருவதை சுற்றுலா பயணிகள் கண்டு அச்சமடைந்தனர். இதனால் முதலைகள் இருக்கும் பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிப்பதை தடுக்க வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த டிராக்டரின் டயர் கழன்று ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தண்ணீர் நிரப்பிய டேங்கரோடு வந்த டிராக்டர் காங்கேயம் போலீஸ் ஸ்டேஷன் ரவுண்டானா பகுதியில் சென்றபோது திடீரென டிராக்டரின் டயர் கழன்று ஓடியது. இதனால் டிராக்டர் சாலையில் நின்றதால் கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பணி மாறுதல் பெற்றுச் சென்ற ஆசிரியர்களை தடுத்து மாணவிகள் பாச போராட்டம் நடத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேற்பனைக்காடு அரசு பள்ளியில் 11 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த ஆசிரியர் பால்பாண்டி, ஆசிரியை பூங்குழலி, பொன்வடிவு ஆகியோர் வேறு பள்ளிக்கு பணியிட மாறுதல் பெற்றனர். இதனை அறிந்தது மாணவிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டு கண்ணீர் மல்க பாச போராட்டம் நடத்தியது காண்போரையும் கண் கலங்க வைத்தது. மாணவிகளுக்கு ஆறுதல் கூறி சமாதானப்படுத்திய பிறகு ஆசிரியர்களும் கண் கலங்க பள்ளி வளாகத்தில் இருந்து புறப்பட்டு சென்றனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் 8ஆம் நாளாக நுங்கம்பாக்கம் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட வந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையில் பணிபுரிந்து வரும் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் கோரி கடந்த 8ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். 3 நாட்கள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் கைதாகி விடுவிக்கப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை நேற்று முற்றுகையிட வந்தபோது கைது செய்யப்பட்டனர். தஞ்சை அடுத்த கண்டியூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை மீட்டுள்ளது. சிவன் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டிய 8 வீடுகள், 7 கடைகளை நீதிமன்ற உத்தரவால் பொக்லைன் இயந்திரங்களின் உதவியுடன் அலுவலர்கள் இடித்து அகற்றினர். தஞ்சை வருவாய் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் சிவன் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அப்புறப்படுத்தி கோயிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. கிண்டியில் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் பசுமை பூங்கா அமைக்க இடைக்கால தடை விதித்து தென் மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. 118 ஏக்கர் நிலத்தில் ஏன் ஏரி அமைக்க கூடாது என பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பி அறிக்கை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் 118 ஏக்கர் நிலத்தில் பசுமை பூங்கா அமைக்கும் திட்டம் தோட்டக்கலைத்துறைக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே உத்தரவிட்டபடி அறிக்கை தாக்கல் செய்யப்படாததை அடுத்து ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் பசுமை பூங்கா அமைக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என
தீர்ப்பாயம் தடை விதித்து உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களின் வரலாறு, ஓலைச்சுவடிகள் மற்றும் கல்வெட்டுகளை பாதுகாக்க தனி வாரியம் அமைக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முடித்து வைத்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம், S. ஸ்ரீமதி அமர்வு தனிநபர்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களிடம் உள்ள ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து ஆவணப்படுத்த மாநில அளவில் சுவடி குழுமம் அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தை ஏற்று வழக்கை முடித்து வைத்தது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாப்கின் மெஷினில் இருந்து புகை வெளியேறியது என்பது புரளியே என மருத்துவமனை முதல்வர் விளக்கம் அளித்துள்ளார். ஒருங்கிணைந்த மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை மையத்தில் திடீரென புகை மூட்டம் ஏற்பட்டதால் சிகிச்சை பெற்று வந்த பெண்கள் கை குழந்தைகளுடன் கீழே ஓடி வந்தனர். கழிவறையில் உள்ள நாப்கின் இயந்திரத்தில் இருந்து புகை வந்ததாக தெரிவித்த நிலையில் உடனடியாக அந்த மிஷின் ஊழியர்களால் அப்புறப்படுத்தப்பட்டது. இது தொடர்பாக ஆய்வு செய்த பின் பேசிய மருத்துவமனை முதல்வர் சுகந்தி ராஜகுமாரி, நாப்கின் மெஷினில் இருந்து புகை வெளியேறியது என்பது புரளியே என விளக்கம் அளித்தார். அந்த செக் பண்ணுறதுக்காக ஒரு நாப்கினை உள்ளே கொடுத்து அவர் அதை பேன் பண்ணும்போது அந்த புகை லீக் ஆகாமல் சைடில் வந்தனால அதை செக் பண்ணிட்டு இருந்தார். அதை யாரோ பார்த்து தவறுதலாக உள்ள ஃபயர் ஆக்சிடென்ட் என்று புரளியே கிளப்பி விட்டார்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த முரளி என்ற இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து உதகை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நண்பர் கோபாலகிருஷ்ணன் என்பவர் உதவியோடு சிறுமியை முரளி காரில் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பாக சிறுமியின் தாய் போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து கடத்தலில் ஈடுபட்ட முரளி, கோபாலகிருஷ்ணன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் முரளிக்கு ஆயுள் தண்டனை விதித்ததோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் அரசு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த கட்டுமான சங்க நிர்வாகிகள் விலை உயர்வால் கட்டுமான தொழிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். மாநில கூட்டமை போட சேர்த்து 50 பக்கம் நடத்தணும். 50 பக்கம் இந்த போராட்டம் நடத்தி விலைவாசி குறைக்கணும், ஏற்றக்கூடாது. டெய்லி ஏற்றி ஒவ்வொரு மீட்டிங் போட்டாங்கன்னா ஏற்றிடுறாங்க. கல்பாரிக்காரங்க ஏற்றிடுறாங்க. அது கட்டுமான துறையில் அத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு தொடர்பாக ஏற்கனவே இருமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆதவன் படத்தில் சரோஜா தேவியை எப்படி நடிக்க வைத்தேன் என்பது குறித்து திரைப்பட இயக்குனர் KS ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். காக்கா முட்டை விக்னேஷ் மற்றும் இயக்குனர் பேரரசு முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள சென்ட்ரல் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய KS ரவிக்குமார் இந்த தகவலை தெரிவித்தார். அந்த ஒன்ஸ் மோர் படத்துக்கு அப்புறமா இப்போ நடிக்காமல் இருந்தாங்க. அவங்க ரொம்ப தொல்லை பண்ணி நான் அவங்கள நடிக்க வச்சேன். அதுதான் அவங்களுடைய கடைசி படமாக அமையுன்றது எனக்கு தெரியாது. பட் அந்த படம் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆதவன் படத்தில் பட்ஜெட்டில் அறிவித்தபடி தமிழ்நாட்டில் ஆரம்ப நிலை புற்றுநோயை கண்டறிவதற்காக 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி குறிப்பிட்ட சில மருத்துவமனைகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டுக்கு 73.96 கோடியும், 2026-27 ஆண்டில் 19.60 கோடி, 2027-28 ஆண்டில் 17.40 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அரசு பேருந்தை சிறைபிடித்து பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. கொரோனாவுக்கு முன்னர் இயக்கப்பட்டது போலவே நல்லம நாயக்கன்பட்டி வழியாக மீண்டும் பேருந்துகளை இயக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சித்துக்குண்டாயம்பட்டி, கார்வாடி, திருநெல்வேலி, நல்லமநாயக்கம்பட்டி, செல்லம்பட்டி, இப்படி 5 ஊர் இருக்கிற 5 ஊர்லேயே நாங்கள் பேக்கர் வெயிட்டு தூக்கிட்டு நாங்கள் நடந்து வர முடியல. சில நேரத்தில் கால் வலிக்குது, வண்டி ஆசையெல்லாம் குறுக்க வருது. ஆனால் பஸ்ஸு உடனடியாக குறிப்பிட்ட வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து 2 மணி நேர போராட்டத்தை கைவிட்டு கலைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.